வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம டிஓ மெயின்ஸ் எக்ஸாமோட 2023 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 75 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் 2 வீடியோல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 1 to 25 கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 26ல இருந்து 75 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். சரியா? இது நம்மளோட தேர்ட் வீடியோ. நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்துருங்க. ரைட்டா? இப்போ 76th கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல மேட்ச் த அசோசியேட்டட் வித் ஆக்ஷன் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன் இது எந்த இடத்துல நமக்கு வரும்னா இது நம்மளோட ப்ளூம்ஸ் டாக்ஸானமில வர கொஸ்டின் இது. மொத்தம் அதுல 6 சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? நமக்கு பெஞ்சமின் ப்ளூம் சொல்லியிருப்பாரு. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன் அதுதான் அந்த லேயர். ஓகே, அந்த லேயர்ல வர்றது இது. ஸோ இது எதை மெஷர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் வந்து மெஷர் பண்ணுது, ஜஸ்ட் நம்ம மனப்பாடம் பண்ணதை வெளியே கொண்டு வரும், அவ்வளவுதான். பட் காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்றது இலுஸ்ட்ரேட் பண்ண அந்த குழந்தை வந்து அதை யோசிச்சு அது பதில் சொல்ற அளவுக்கு தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கிறது பக்குவம் வளரும். அப்ளிகேஷன் பண்றதுங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அப்ளை பண்ற நாலேஜும் அந்த குழந்தைக்கு வளருது. இவாலுவேஷனுங்கிறது தான் கடைசி கட்டத்துல இருக்கு. கிரிட்டிசைஸ்ன்னு நம்ம சொல்றோம் நம்ம அதை. ரைட்டா? இது நம்மளோட ப்ளூம்ஸ் டாக்ஸானமில வரும். மொத்தம் 6 இருக்கும். பெஞ்சமின் ப்ளூம் சொல்லியிருப்பாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 1956ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பெஞ்சமின் ப்ளூம் வந்து மொத்தம் 3 டொமைன் பத்தி இவர் சொல்லியிருப்பாரு. காக்னிட்டிவ் டொமைன், இஃபெக்டிவ் டொமைன், அப்புறம் சைக்கோமோட்டிவ் டொமைன். ஃபர்ஸ்ட் ஆன காக்னிட்டிவ் டொமைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வர்றது தான் இது. ரைட்டா? ஸோ அதுதான் இது. நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ஐரார்கியா இருக்கும். கீழ இருந்து நாலேஜ் ஸ்டார்ட் ஆகும், மேல இவாலுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 2001ல ஆண்டர்சன் வந்து இதையே மாத்துவாரு. ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ரைட்டா? இன்னும் ஆக்ஷன் வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாரு. அவ்வளவு. ரைட்டா? அது 2001ல ஆண்டர்சன் காக்னிட்டிவ் டொமைன் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அடுத்தது 77th கொஸ்டின். Read the following passage and answer the item that follow. If a student scores 67% in a maths test, it is not his final goal. It reveals how far he is from the goal to achieve fully. This serves as a motivation to take further efforts to improve his performance. So education measurement is a means and not an end itself. இங்க வருது. ஜஸ்ட் அதை படிக்கும் போது நீங்க பாருங்க. ஏன்னா அது மட்டும் கிடையாதுன்றது. சரி, ஒரு மாணவர் கணித தேர்வில் 67% மதிப்பெண் பெற்றால் அது அவரது இறுதி இலக்கு அல்ல, முழுமையாக அடைய வேண்டிய இலக்கிலிருந்து அவர் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது அவரது செயல்திறனை மேம்படுத்த மேலும் முயற்சிகளை எடுக்க ஒரு தூண்டுதலாக செயல்படுகிறது. மேலே உள்ள பத்தியில் பின்வருவனற்றுள் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ கல்வி அளவீடு என்பது ஒரு வழிமுறையாகும், அது ஒரு இலக்காக இருக்காது. ஸோ இந்த கொஸ்டின் உங்களோட சப்ஜெக்டிவ் தான். இந்த மாதிரி சில இடம் வரும். தியரியாலா இருந்தா அதை படிச்சுதான் ஆகணும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த சமயத்துல கரெக்டா பார்த்து பண்ணுங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் யோசிக்காதீங்க, ஜென்ரலா எப்படி இருக்கும் அந்த இடமும் முக்கியம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் எது கரெக்ட்? இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் கேர் அண்ட் கன்சர்ன் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ரைட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ஷூர் சோஷியல் டிஸ்இன்டிகிரேஷனா? கிடையாது இல்லையா? சோஷியல் இன்டகிரேஷன் தானே முக்கியம். அப்ப இது கிடையாது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஓகே, பட் இது அதுக்காக மட்டும் மேஜரா ஸ்டார்ட் பண்ணது கிடையாது இல்லையா? அந்த குழந்தைங்களும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஈக்குவலா கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஈக்விட்டி வார்த்தை இம்பார்ட்டன்ட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்றது ஈக்விட்டியில. ஈக்விட்டிங்கிறது அந்தந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுத்து சமநிலைப்படுத்துறத ஈக்விட்டி நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் பியர் குரூப் ஹெல்ப் இன் லேர்னிங். இது ஓகே கொஞ்சம். ஓகே, பியர் குரூப் ஹெல்ப்பிங்க கொஞ்சம் பண்ணலாம் அந்த குழந்தைங்க. பட் அதோட ஒத்து போனா மட்டும்தான் வரும். பட் மெயினானது இதுதான் இங்க. ஓகே, இவங்க ரைட்டா? இல்ல கொஞ்சம் நம்ம ஓகேனா இந்த பியர் குரூப் ஹெல்ப் லேர்னிங் ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட். ஓகே, அடுத்தது. Who among the following stated that the subject matter of educational psychology revolves around 3 areas, namely the learner, the learning process and the learning situation? இது மூணுத்தை பத்தி சொன்னது HC லிண்டர்கிரன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ரேரான கொஸ்டின் தான். ரைட்டா? ஸோ இந்த 3 ப்ராசஸ் கண்டிப்பா முக்கியம்னு சொன்னது HC லின். என்னென்ன முக்கியம்னா லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் முக்கியம், லேர்னிங் ப்ராசஸ் முக்கியம், அந்த லேர்னிங் எந்த இடத்துல லேர்னிங் நடக்குதுங்கிறது சிச்சுவேஷன் கண்டிப்பா முக்கியம்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது கேரிசன், அவரும் லேர்னிங் தியரியோட வரவரு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ரேரா கேட்கறது தான். அதே மாதிரி தாம்சன், மெயின்லி இவர் ரிலேட்டட் வித் இன்டெலிஜென்ஸ் தியரி. இதுவும் கொஞ்சம் ரேரான ஒரு நேம்ஸ் தான்.
The Kolasnik, இவரும் வந்து wrote textbooks on education psychology. Okay, so learner, learning process, learning situation. இந்த மூணு இம்பார்ட்டன்ட் சொல்றது லிண்ட்கிரென். ரைட்டா? அடுத்தது, which of the following statements may be true by the end of the adolescence? adolescenceல எது வந்து ட்ரூ? இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான் இதுவும். யங் விமென் ஆர் ஹையர் அண்ட் ஹெவியர் than the young men, இது தப்பு. the young women are weaker than the young men, அதுவும் தப்பு. the young men are higher and heavier than the young women, கொஞ்சம் பார்ஷியலா இது ரைட், அவ்வளவுதான். ஏன்னா அந்த பயாலஜிக்கலா அந்த வளர்ச்சி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, குமரப்பருவது இந்த மாதிரி. அடுத்தது, மேட்ச் த ஈவெண்ட் வித் த இயர். சர்வ சிக்ஷா அபியான் நம்ம நோ அதவே 2002 தான். ஏன்னா இதுலயே நம்ம 2001 to 2002 கொடுத்துருக்காங்க சர்வ சிக்ஷா. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு ஏக்கு 2 வருது, இங்கேயும் ஏக்கு 2, இங்கே ஏக்கு 2. நெக்ஸ்ட், த வேர்ட் செக்யூலரிசம் வாஸ் ஆடட் ஆன் த கான்ஸ்டியூஷன் 1976. ஆமா, செக்யூலரிசம் எப்பயுமே வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆட் ஆனது 1976ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம பிரியாம்பிள்ல ஆட் பண்ணிருக்கோங்க செக்யூலரிசம் 1976ல. அப்புறம் நேஷனல் லிட்ரஸி மிஷன் ஸ்டார்ட் பண்ணது 1988ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 45 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்டட். எப்போ அமெண்டட், திருத்த சட்டம் வந்துச்சு? 19 என்ன கொடுத்து வச்சிருக்கேன், 1992. 45 the Indian Constitution was amended on ன்னு வருமா இங்க? on 1992 இந்த இயர் வரும். ஓகே, சரி இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 45 of the Indian Constitution was amended on 1992. ஆக்சுவலா ஆர்டிகல் 45 வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்க்கு அப்புறமா அது டிபிஎஸ்பியா இருந்தது, மாறுது. ரைட், அது கொஞ்சம். ஸோ கொஞ்சம் நேஷனல் லிட்ரஸி மிஷன் 1982. ஆர்டிகல் 45 வந்து அமெண்டட் 1992. ஆஃப்டர் த 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல வரும்போது தான் ஆர்டிகல் 45 வந்து மாடிஃபை பண்றாங்க. பட் இன் மேட்சிங் கொஸ்டின்ஸ் ட்ரெடிஷன். ஓகே, இது கொஞ்சம் என்ன, ஆக்சுவலா 2002ல தான் என்ன ஆகும், ஆர்டிகல் 45 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு நமக்கு ஆர்டிகல் 21A சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட், which of the following is correctly paired? எது வந்து கரெக்டா பேர் ஆகுது? ஆல்பர்ட் பந்தூரா கிளாசிக்கல் கண்டிஷன், இது தப்பு. which of the following is incorrectly paired? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு இன்கரெக்ட் கரெக்ட் நிறைய ஆட் பண்றாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஆல்பர்ட் பந்தூராலே என்னன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங் பத்தி சொல்லியிருப்பாரு. இதை நான் சொல்றேன். அப்சர்வேஷன் லேர்னிங்னா பசங்க வந்து அப்சர்வ் பண்ணியே நிறைய கத்துக்கிறாங்கன்றது ஆல்பர்ட் பந்தூரா சொன்னது. இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொன்னது பாவ்லோ சொல்லியிருப்பாரு, இது தப்பு. ஓகே, அதே மாதிரி பிஎஃப் ஸ்கின்னர் என்ன சொல்லியிருப்பாரு, ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இவர் தான் இந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், அது இம்பார்ட்டன்ட், வாலியன்ட்ரியா அது க்ரோ ஆகுது. இது எல்லாமே பிஹேவியரிசம் தியரியில சேர்றது. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதெல்லாம். அடுத்தது தாண்டைக் சொன்னது தியரி ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர், இதுவும் ரைட்டு, இதுவும் ரைட்டு. அல் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, டிரைவ் ரிடக்ஷன் தியரி சொல்லியிருப்பாரு. டிரைவ்னா நமக்கு ஒரு தேவை இருக்கும் போது மட்டும்தான் அதை பூர்த்தி அடைய நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி சொல்றது அல் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, அந்த டிரைவர் ரெடியூஸ் பண்ண படிக்கிறது. ஓகே, அதுதான் இவர் சொன்ன தியரி. இது கிடையாது, இன்சைட் லேர்னிங் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டு இங்க வருது, ஆல்பர்ட் பந்தூரா இதுக்கு. ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பாவ்லோ வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னர் வந்து ஆப்ரண்ட் கண்டிஷனிங், தாண்டேக் வந்து ட்ரையல் அண்ட் எரர், கோலர். ஓகேவா? கோலர் தான் இன்சைட் லேர்னிங், இந்த நேம் ஞாபகம். கோலர் வந்து இன்சைட் லேர்னிங். இன்சைட் லேர்னிங்னா ஆஹா மூமெண்ட்னு சொல்லலாம். ஆஹா மூமெண்ட்னா டக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா தோன்றது. அதுதான் இதுல தான் இந்த சுல்தான் அந்த ஒரு மங்கி வச்சு ஒரு பண்ணுவாரு, சிம்பான்சி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பந்தூரா வந்து சோஷியல் லேர்னிங், அப்சர்வேஷனல் லேர்னிங், அல்லு வந்து டிரைவ் ரிடக்ஷன் தியரி. ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து மேட்ச் கரெக்ட்லி த கமிட்டி வித் தேர் கரஸ்பாண்டிங் இயர்ஸ். கமிட்டிஸ் இது வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலயும் வரும், இது நம்ம படிச்சாதான் தெரியும். ஏன்னா கேர்ள்ஸ் விமென் நிறைய கேட்குறாங்க, கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கமிட்டிஸ் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென், கமிட்டிஸ் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் கோஆப்ரேஷன் 1963ல வருது. கமிட்டி ஆன் விமென் எஜுகேஷன் 1957 to 59ல வருது. த ட்ரிகின்சன் கமிட்டி 1965 to 67. இது கொஞ்சம் விமென் எஜுகேஷன்ல படிச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, இது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. 1971ல வருது கமிட்டி இது. ஸோ எல்லாமே நம்ம அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். 1942 to 58ல என்ன பண்ணாங்க, அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் 1952 to 53 வருது. 1958 இது. ஓகே, நேஷனல் கமிட்டி ஆஃப் விமென்ஸ் எஜுகேஷன் வருது, முதல்ல வரும் 1958ல துர்காபாய் தேஷ்முக் கமிட்டின்னு வரும். அடுத்தது எஜுகேஷன் கமிஷன்ல என்ன பண்ணாங்க கேர்ள்ஸுக்கு 1974ல டுவர்ட்ஸ் ஈக்குவாலிட்டி என்ன பண்ணுது.
1986 என்பியுள்ள விமென்ஸ் எம்பவர்மெண்ட்க்கு ஈக்குவாலிட்டி பண்ணதா இருக்கட்டும். ப்ரோகிராம் ஆஃப் ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க? 1990ல நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் வருது. 2001ல சர்வ சிக்ஷா அபியான். 2004ல கஸ்தூர்பா காந்தி பாலிக வித்யாலயா வருது. 2005 ஜெண்டர் பயாஸ் இல்லாம இருக்கணுங்கிறது. 2009ல அதே மாரி எல்லாம் கம்பல்சரி ஆக்குறது. ஆர்எம்எஸ்ஏ அதே மாரி கேர்ல்ஸ் என்ரோல்மென்ட் இன்கிரீஸ் பண்றது. 2015ல பேட்டி பச்சோ பேட்டி படாவோ வருது. நேஷனல் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கேர்ல்ஸ், விமென் ரொம்ப வருது கொஸ்டின்ஸ். அடுத்தது எவ்ரி இயர் நேஷனல் என்வாயன்மெண்ட் மந்த் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் இது நிறைய இடத்துல இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதே கிடையாது. ஆனா என்வாயன்மெண்ட் டே நம்ம செலிப்ரேட் பண்றது ஜூன் 5 தான். இன்டர்நேஷனல் என்வாயன்மெண்ட் டேன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வன்மோகத் சப் டேன்றத நம்ம பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? அதெல்லாம் பண்ணுவோம். பட் இது எந்த பேசிஸ்ல வந்திருக்கோ தெரியல. நவம்பர் 19th டிசம்பர் 18th இது ஒரு பழைய ரிப்போர்ட்ல மட்டும் சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் 1986 டு 86 7ல நேஷனல் என்வாயன்மெண்ட் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு அந்த இடத்துல. அவ்வளவுதான். மத்தபடி வேற எங்கேயுமே பெருசா இத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வராது. பட் அந்த இடத்துல மட்டும் இத பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த என்வாயன்மெண்ட்ட பத்தின ஒரு இதுல. ஆனுவல் ரிப்போர்ட் 1989 டு 90ல இது கொஞ்சம் போட்டிருக்காங்க இத பத்தி. நவம்பர் 19th டிசம்பர் 18 வாஸ் அப்சர்வ்ட் அஸ் அ நேஷனல் என்வாயன்மெண்ட் மந்த்ங்கிற ஒரு டெர்ம் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அத பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வரல. ஏன்னா நம்மளும் ரொம்ப பண்றது இல்ல. நேஷனல் என்வாயன்மெண்ட் மந்த் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு அத பத்தின ஐடியா இல்ல. என்வாயன்மெண்ட் டே நம்ம ஜூன் 5 பண்ணுவோம். அதெல்லாம் நான் ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபெப்ல 2nd ஃபெப் வேர்ல்டு வெட்லேண்ட் டே. அடுத்தது 21 மார்ச் வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே. அப்புறம் 22 வந்து வேர்ல்டு வாட்டர் டே. வேர்ல்டு எர்த் டே வந்து ஏப்ரல் 22. இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே 22 மே. வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே ஜூன் 5 வரும். ராஜீவ் காந்தி அக்ஷரே உர்ஜா திவாஸ்ன்னு இருக்கு. 20th ஆகஸ்ட். வேர்ல்டு ஓசோன் டே 16th செப்டம்பர். வைல்ட் லைஃப் வீக் வந்து 1 to 7 அக்டோபர்ல வருது. நேஷனல் என்வாயன்மெண்ட் மந்த்ங்கிறது அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்ப இருந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்தது. அதான் நான் மென்ஷன் பண்ணேன். நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே 2nd டிசம்பர். ஸோ இதெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அவங்க வெப்சைட்ல இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்தது which among the following நெக்ஸ்ட் which among the following is called the pragmatist philosopher? இதுல யாருன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்தாலே ஜான் டூவி தான். இந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், ரஸ்ஸல் இவங்க எல்லாமே ஐடியலிசம், ரியலிசம் அதுல வரவங்க. ஜான் டூவி மட்டும்தான் பிரக்மாட்டிசம். ஓகே. அடுத்தது 86 அரிஸ்டாட்டில். ஓகே. ஸோ அந்த பிலாசபர் இவங்க பேர் நம்ம அரிஸ்டாட்டில் வந்து ரியலிசம், சாக்ரட்டிஸ் வந்து ஐடியலிசம், சாக்ரட்டிக் மெத்தட் பத்தி நிறைய பண்ணியிருப்பாரு. அடுத்தது ரசல் வந்து ரியலிசம். ஓகே. இது கொஞ்சம் அடுத்த கொஸ்டின். which of the following statements are true about Rabindranath Tagore's philosophy? Rabindranath Tagore என்ன சொல்லியிருக்காரு? Spiritual unit of man is the philosophy of life. Teacher as the lamp. Self-supporting education. ஓகே. த ஸ்பிரிட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அவர் சொல்ல டீச்சர் அஸ் த லேப். இது ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி ஆஃப் மேன் இஸ் த பிலாசபி ஆஃப் லைஃப் சொல்லியிருக்காரு. இந்த தத்துவம் நிறைய இருக்கும். கொஞ்சம் நம்ம தான் எதனாவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி ஆஃப் மேன் இஸ் த பிலாசபி ஆஃப் லைஃப் சொல்லியிருக்காரு. அவர் நேச்சுரலிசம் பத்தி சொன்னதுனால அதோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த நேச்சர் ரிலேட்டடா இருக்கும். ஸோ டாகூர் saw the teacher as a guide. ஸோ இதுவும் ரைட்டு தான் ஆக்சுவலா. செகண்ட் செல்ஃப் சப்போர்ட் ஸ்பிரிட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகே. இந்த இடத்துல 1 and 3 கொடுத்துருக்காங்க. 1 and 2 டீச்சர் அஸ் த லேம்ப் ரைட். ஓகே. டீச்சர் அஸ் த லேம்ப் ரைட். ஓகே. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அத பத்தின அவங்களோட கொஞ்சம் அந்த இடத்துல தெரியணும். அடுத்தது சூஸ் த ரைட் மேட்சஸ் அமாங் டைப்பை பொறுத்த வரைக்கும் இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங் இது மட்டும் கொஞ்சம் ரெண்டுத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டிவ் வந்தாலே ஸ்பெசிபிக்ல இருந்து ஜென்ரல் போகும். ஸ்பெசிபிக் நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு தியரிக்குள் போனோம்னா அதுதான் நம்ம இண்டக்டிவ் சொல்லுவோம். டிடக்டிவ்னு சொல்றது நிறைய விஷயத்த பார்க்குறோம். முதல்லயே ஜென்ரலா நிறைய தியரி இருக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்பெசிபிக் அப்சர்வேஷனுக்குள்ள போனோம்னா அதை நம்ம டிடக்டிவ்னு சொல்லுவோம். ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் அதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே இங்க ரைட்டு தான். அதான் 1 and 2. ரிஃப்ளெக்டிவ் திங்கிங்ன்றது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது. அட்ராக்ட் ஒன் பர்டிகுலர் மெம்பர் கிடையாது. கிரியேட்டிவ் திங்கிங் ஒன்னுத்தையே பலதரப்பட்டு யோசிக்கும். ஒன்லி ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்ல முடியாது. கிரியேட்டிவ் திங்கிங்னா ஒன்னுத்தையே பல கோணத்துல யோசிக்கிறது கிரியேட்டிவ் திங்கிங் நம்ம சொல்லணும். ரைட்டா? அடுத்தது சூஸ் த ரைட் மேட்சஸ். எஜுகேஷனல் திங்கர்ஸ். சுவாமி தயானந்தா பேக் டு வேதாஸ். அவர் வேதாஸை பத்தி சொல்லியிருக்காருல தயானந்தா. அதனால சுவாமி விவேகானந்தி ஆமணி அண்ட் பீஸ் அவர் சொன்னதுதான். அரோபிந்தோ இது இந்த கொஸ்டின் நமக்கு தெரியலனா கூட அரோபிந்தா என்ன சொன்னாரு? இன்டெகிரல் எஜுகேஷன் பத்தி சொன்னாரு. மகாத்மா காந்தி பேசிக் எஜுகேஷன் சொன்னாரு. அதுதான் இங்க இருக்கு. இதை பார்த்தாலே புரிஞ்சிருது. ஸோ இந்த இடத்துல 4 வந்து கிடையாது.
4 கிடையாதுனாலே இந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? அரோபிண்டோவும் பேசிக் எஜுகேஷன் சொல்லல. அப்பனா இது 2மே அழிஞ்சு போயிடுச்சு. அத பார்த்து அந்த பேஸ்ல கூட நீங்க போயிடலாம். நமக்கு தெரிஞ்சத வச்சு. எல்லா கொஸ்டினும் தெரியும்னு சொல்ல முடியாது. எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுல என்ன பண்ணும், நமக்கு தெரிஞ்சத வச்சு நம்ம எப்படி அந்த கொஸ்டின் ரீச் பண்ணணும்ன்றது தான் மெயினா இருக்கும் நமக்கு எய்ம். ஓகே, ரைட். மத்ததெல்லாம் இங்க அடுத்தது. இது பேக் டு வேதாஸ், விவேகானந்தா, இது இன்டகிரல் எஜுகேஷன். அடுத்தது நெக்ஸ்ட். which of the following are the educational ideas and practices propounded by Pestalozzi? அங்கேயும் நான் சொன்னேன். எட், ஆர்ட், அந்த மூணுத்தையுமே காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர், அது மூணுமே அவங்க பண்றது. எட், ஆர்ட், அண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே கவர் பண்ணி இருக்கணும்னு சொல்றது அவரு. எஜுகேஷன் ஐடியாஸ் என்ன சொல்றாரு? டைரக்ட் மெத்தட் ஆஃப் அக்வைரிங் நாலேஜ், த நெசசிட்டி ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், அதுவும் அவர் சொல்றது. மேன்ஸ் நாலேஜ் இஸ் நாட் ஃபவுண்டட் ஆன் சென்ஸ் இம்ப்ரெஷன் சொல்லல. சில்ட்ரன் எக்ஸ்பிரஸ் தேர் நேச்சுரல் டிரைவ்ஸ் த்ரூ லேர்னிங், இதுவும் அவர் இவரோட எஜுகேஷன் ஐடியாஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி வர்றதுல நம்ம விடுற மார்க்கு தான் மற்ற கொஸ்டின்ஸ்ல பிடிக்க முடியும். அது கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கணும். இவர் சொன்னது எட், ஆர்ட், அண்ட் அவரோட பிரின்சிபல் அது. திஸ் இஸ் த கோர் ஃபெஸ்டிவல். இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், மாரல் அண்ட் இமோஷனல் டெவலப்மெண்ட், பிசிக்கல் அண்ட் ப்ராக்டிகல் டெவலப்மெண்ட்க்கு இது உதவும். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது, know thyself, knowledge is virtue, knowledge can be achieved through knowing oneself. இதுவும் யாரு சொன்னா? அரிஸ்டாட்டில் சொன்னது. இது ரெண்டுமே ரைட். இது ரெண்டுமே அவர் சொன்னது. இது அதனால இது வர்றது. ஓகே, knowledge, know thyself, knowledge is virtue, knowledge can be achieved through knowing oneself அப்படின்னா, சாரி, இது சாக்ரட்டிஸ் சொன்னது. இது சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? சாக்ரட்டிஸ் பிலீவ்ட் செல்ஃப் நாலேஜ்ங்கிற ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம். ட்ரூ நாலேஜ் எப்படி நமக்கு கிடைக்கும்னா இன்னர் ரிஃப்ளெக்ஷன்ல கிடைக்கும் நமக்கு. அதான் நோ தை செல்ஃப், நம்மள உள்ளுக்குள்ள இருந்து நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை, நம்மள பத்தின ஒரு புரிதல். நோ தை செல்ஃப். நாலேஜ் இஸ் வர்ச்சியூ. அனதர் சாக்ரட்டிக் பிரின்சிபல் என்ன? இஃப் எ பர்சன் ட்ரூலி நோஸ் வாட் இஸ் குட், தே வில் டூ குட். அதான் நாலேஜ் இஸ் வர்ச்சியூன்னு சொல்லியிருக்காரு. லாஜிக்கல் நாலேஜ் கேன் பி அச்சீவ்டு த்ரூ நோயிங் ஒன் செல்ஃப்னு சொல்றது. நம்மளை பத்தின ஒரு புரிதல் நமக்கு இருக்கும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியுன்றது சொல்றது. இது சொன்னது சாக்ரட்டிஸ். ஓகே, கொஞ்சம். ஓகே, அடுத்தது, philosophy of education should consider the conflicting notions of life and education. ஓகே, philosophy formulates what should be the end of life, while education offers suggestions how this end is to be achieved. The philosophy நமக்கு என்ன பண்ணுது? should consider the conflicting notion of life and education ஓட இந்த ஒரு அழகான ஒரு இதை நமக்கு புரிய வைக்குது இல்லையா? அந்த லைஃப் எஜுகேஷனை பத்தி புரிய வைக்குது. philosophy எந்த இடத்துல நமக்கு பண்ணுது? formulates what should be the end of life. இதை கீழே வேணா படிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியுதான்னு பாத்துருங்க. கல்வி மற்றும் வாழ்க்கை பற்றிய கருத்துக்களை கல்வியின் தத்துவம் கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். வாழ்வின் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தத்துவம் வகுக்கிறது. அதே நேரத்தில் அந்த முடிவினை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை கல்வி பரிந்துரைக்குது. இங்கிலீஷ்ல இன்கேஸ் அது புரியலன்னா தமிழ்ல இது அழகா புரியுது. இது ஜெனரல் கொஸ்டினா தான் போகுது. அடுத்தது சினாப்டிக்ஸ், சிம்பாலிக்ஸ், எம்பிரிக்ஸ், சினாய்டிக்ஸ். இது ஆக்சுவலா இது கொஞ்சம் ரேரான கொஸ்டின் தான் இது. ரைட்டா? இது என்னன்றதை நான் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பாலிக்ஸ்னா ரெப்ரசன்டேஷன் இமேஜரி. அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளா யோசிக்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு டிராபிக் சிக்னல் பார்த்தா இப்போ நிக்கணும்னு யோசிக்கிறோமா, அது எல்லாமே சிம்பாலிக்ஸ். ஓகே, ரெப்ரசன்டேஷன் இமேஜரி. அதான் எம்பிரிக்ஸ்னாலே அப்சர்வேஷன். இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்சர்வ் பண்றது எல்லாம் எம்பிரிக்ஸ்ல சேரும். இது ரெண்டுமே இங்க ரைட் தான். ஓகே, பட் சினாப்டிக்ஸ், சினாய்டிக்ஸ் இது எல்லாமே ஒரு புதுசான வார்த்தை தான். இது என்னன்றதை இப்ப பார்த்துக்கோங்க. சினாப்டிக்ஸ்னா என்ன? ஓகே, சினாப்டிக்ஸ் இது யார்? இது ஆக்சுவலா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னதுன்னா பிலிப் எச் ஃபினிக்ஸ்ன்னு சொல்றவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் சப்ஜெக்ட்ஸ் பட் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா ஒரு 6 விஷயம் அவர் சொன்னதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிம்பாலிக்ஸ்ன்னு சொல்றது அந்த நாலேஜ் சிம்பிள்ஸா நம்ம தெரிஞ்சுக்கிறது, வேர்டோ நம்பரோ ஃபார்முலாவோ. எம்பிரிக்ன்றது அப்சர்வேஷன். இந்த ஏஸ்தட்டிக்ஸ்ன்றது வேல்யூ, அங்க இருக்கிற ஆர்ட் கிரியேட்டிவிட்டி வளர்றது. இந்த சினாய்டிக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அது செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் இன்சைட். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு யூஜிசி நெட்ல எல்லாம் கூட இந்த ஒரு இடம் கிடையாது பார்ட்டு. சினாய்டிக்ஸ்ங்கிறது நம்மளை பத்தின நாலேஜ், செல்ஃப் அவேர்னஸ், நம்ம எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறத சினாய்டிக்ஸ்ன்னு சொல்றோம். எத்திக்ஸ்ங்கிறது நார்மல் மாரல் நாலேஜ். சினாப்டிக்ஸ்ங்கிறது பிக் பிக்சர் ஆஃப் லைஃப். சினாப்டிக்ஸ் பிலாசபி, ரிலிஜியன், ஹிஸ்டரி, இந்த மீனிங் ஆஃப் லைஃப் நம்ம சினாப்டிக்ஸ்ன்னு சொல்றோம். கொஞ்சம் சினாப்டிக்ஸ்னா மீனிங் ஆஃப் லைஃப், பிக் பிக்சர் ஆஃப் லைஃப். இந்த சினாய்டிக்ஸ்ங்கிறது ஒரு செல்ஃப் அவேர்னஸ்.
ரைட்டா? அடுத்தது சிம்பாலிக்ஸ்ங்கிறது சிம்பிள்ஸ். இங்க நான் அதுதான் குடுத்துருக்கேன். பியூட்டி, செல்ஃப், மாரல், பிலாசபி. அடுத்தது. நெக்ஸ்ட் which of the following is more generally acceptable by modern educationists? Modern education எதை அக்செப்ட் பண்றாங்க? தேர் ஷுட் பி ஒன் சிங்கிள் எய்ம் ஆஃப் எஜுகேஷன் அன்சேஞ்சபிள். இது மாதிரி இருக்கக்கூடாது இல்லை. மாடர்ன்னா நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும். கான்ட்ரிபியூஷன் டு த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி ஷுட் பி த ஒன்லி எய்ம் ஆஃப் எஜுகேஷன். அது மட்டும் தான் எய்மா இருக்கணுமா? அந்த குழந்தையோட growth-க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் கிடையாது. எஜுகேஷன் இஸ் பவுண்ட் டு ஹவ் செவரல் எய்ம் சின்ஸ் இட்ஸ் கன்சர்ன்ஸ் ஆர் செவரல் சச் அஸ் த இண்டிவிஜுவல், சொசைட்டி, ஃபேமிலி, நேஷன் அண்ட் சோ ஆன். நிறைய விஷயம். இன்கேஸ் இது புரியலன்னா தமிழுக்கு போயிடலாம். தனிநபர், சமூகம், குடும்பம், தேசம் போன்ற பல விடயங்களை கையாளும் கல்வியானது பல நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரம் த பிலோ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் நேச்சுரலிசம் எய்ம் ஆஃப் எஜுகேஷன். அகெயின் பிலாசபி கொஸ்டின். பிலாசபி நிறைய வருது. நேச்சுரலிசம் ரவீந்திரநாத் தாகூர் பண்ணது. நேச்சர் சம்பந்தப்பட்டு படிக்கிறது. ஓகேவா? அது அதை அதை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ டு இன்கல்கேட் விச் இஸ் நாட் நேச்சுரலிசம்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் இஸ் த நோஷன் ஆஃப் மேன்ஸ் எவாலுவேஷன் ஃப்ரம் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அதை வச்சுப்போம். டு எக்யூப் த இண்டிவிஜுவல் ஆர் த நேஷன் ஃபார் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ அஸ் டு என்ஷோர் சர்வைவல். அடுத்தது டு இன்கல்கேட் எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ் த பியூப்புள்ஸ். To inculcate ethical and moral values from the below statement which is not naturalism aim of education. To inculcate ethical and moral values in the pupils. இது இவங்க கொடுத்த ஆன்சர்ல இது இது பார்ப்போம். கீழே உள்ள அறிக்கையிலிருந்து கல்வியின் இயற்கைவாதம் நோக்கம் எதுவல்ல? கல்வி என்பது குறைந்த உயிருள்ள உயிரினங்களிலிருந்து மனிதன் பரிணாமம் அடைவதற்கு கருத்து. கண்டிப்பா நேச்சுரலிசம் சேருது. தனிநபரை அல்லது தேசத்தை உயிர் வாழ்வதற்கான போராட்டத்திற்கு தயார்படுத்தி உயிர் வாழ்வதை உறுதி செய்வது. ஸோ நேச்சுரலிசம். நேச்சுரல் growth-க்கு இதுக்கேத்த மாதிரியும் போறதும் இருக்கும். நேச்சுரலோட நம்ம இணங்கி இருக்கிறதும் இருக்கு. மாணவர்களுக்கு இன மற்றும் தார்மீக மதிப்புகளை ஊக்குவித்தல். அதுக்கு டு இன்கல்கேட் எத்திக்கல் அண்ட் மாரல் வேல்யூஸ்ன்றது. இது கொஞ்சம் சோசியல் பேஸ்ல போறதுனால இது இல்லைன்னு இருக்காங்க. ஓகேவா? பட் சோசியல் பேஸ்ல போறதுல இது பட் எத்திக்ஸ்ங்கிறது சில என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலிசம்ல கொஞ்சம் அது சொல்லலாம். கம்ப்ளீட்டா அந்த ஒரு பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருக்கு. சொல்ற வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இதுல என்னன்னு சொல்றது? எவல்யூஷன் ஃப்ரம் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப்னா நேச்சுரலிசம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டார்வின் சொன்னது இது. இட் பிலீவ்ஸ் மேன் இவால்வ்டு ஃப்ரம் லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். அது நேச்சுரலிசமோட ஃபிட் ஆகுது. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றது நேச்சுரலிஸ்ட் பிலீவ் எஜுகேஷன் ஷுட் ப்ரிப்பேர் இண்டிவிஜுவல் ஃபார் சர்வைவல் இன் லைஃப்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரைட். இன்கல்கேட் எத்திக்கலிசம் நேச்சுரலிசம் டசன்ட் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் மாரல் ப்ரீச்சிங். ஓகே, இந்த மாரல் வேல்யூஸ்ங்கிறது இங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இந்த மாரல் ப்ரீச்சிங், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகாம இட் பிலீவ்ஸ் மொராலிட்டி டெவலப்ஸ் நேச்சுரலா டெவலப் ஆகணும், நாட் த்ரூ ஃபோர்ஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றது நேச்சுரலிசம் சொல்லியிருக்குது. மாரல் ட்ரைனிங் அஸ் அ மெயின் எய்ம் பிலாங்ஸ் டு ஐடியலிசம். ஐடியலிசம்ல தான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், மாரல் ட்ரைனிங், மைண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஐடியலிசம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேஸ்ல இதை அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே, அடுத்தது இந்த மாரல் வேல்யூஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த மாரல் திங்கிங் இந்த பிளைண்ட் மைண்டோட கனெக்ட் பண்ணி அது ஐடியலிசம்ல கனெக்ட் ஆயிடுச்சு. பட் இதை கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த பாயிண்ட் நேச்சுரலிசத்துக்கு. அடுத்தது continuous and comprehensive evaluation in school education was started in CBSE. It was introduced by CBSE to provide a more comprehensive and holistic approach to assessing students' skill and understanding. இது ரைட். அடுத்தது which of the following are the CBSE தான் முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, CCE மெத்தட் எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஸோ இது எப்போ எடுத்துட்டு வராங்கன்னா 2009 to 2010ல அவங்க கொண்டு வராங்க. CCE இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் பிளஸ் ஹோலிஸ்டிக் எவாலுவேஷன். அடுத்தது which of the following are the sources of form of general discrimination? Gender discrimination. Okay, or the sources or forms. Nutrition, health and leisure, education, textbooks, curriculum and teach, family and parents. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பிரிச்சு பார்க்கிறது. பின்வருவனவற்றில் பாலின பாகுபாட்டின் ஆதாரங்கள் அல்லது வடிவங்கள் எவை? ஓகே, இதுக்கு நம்மளோட சப்ஜெக்டிவ் கொஷின் மாதிரி தான் இதுவும் நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வர்றது. ஸோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கேன் ஹேப்பன் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் லைஃப். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பிரிச்சு பார்க்கறது. நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் லீஷியர்,
பாய்ஸ் மே கெட் பெட்டர் ஃபுட் தென் கேர்ள்ஸ் இது நடக்குது. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இந்த இடத்துல நடக்குது. எஜுகேஷன் டெக்ஸ்ட் புக்ஸ், கரிக்குலம் அண்ட் டீச்சர்ஸ். டெக்ஸ்ட் புக்ஸ் மே ஷோ மென் அஸ் லீடர்ஸ் அண்ட் விமன் அஸ் உமன் ஹோம் மேக்கர்ஸ். இந்த மாதிரி நிறைய புக்ஸ்ல வந்து பண்றது இருக்கு இல்லையா? அதை அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ்லயும் சம்டைம்ஸ் அந்த பாகுபாடு இருக்கு. எல்லா சோர்சஸ்லயும் இருக்குன்றது தான் இங்க சொல்றாங்களே தவிர, இது பண்ண அந்த கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த சோர்சஸ் ஆர் ஃபார்ம்? சோர்சஸ்னா என்னெல்லாம் இருக்கு? இந்த குழந்தை அந்த மாதிரி வரைஞ்சி படிக்கும்போது என்ன நினைக்குது? ஓ! அப்பான்னா இந்த வேலை செய்றாங்க, அம்மானா இந்த வேலை செய்றாங்கன்றது அந்த குழந்தைக்குள்ள ஒரு பாகுபாடு இருக்கு. அப்பயே டிஸ்கிரிமினேஷன் வளர ஆரம்பிக்குதுன்னு காட்டுறாங்க. ஓகே. அதுதான் இங்க சொல்றது. அடுத்தது ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் a relatively objective way of studying the behavior. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ரிசர்ச் இது இந்த இடத்துல சில இடத்துல மெத்தட் பத்தி வந்திருக்குங்க. ரிசர்ச் இது. இந்த ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் வச்சிருப்போம். அதுல அப்சர்வேஷன் மெத்தட்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நம்ம எழுதிக்கிறது. சர்வே மெத்தட்னா நம்ம கொஞ்சம் டேட்டா சர்வே பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி பண்றது. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான் என்னன்னா, நம்ம கரெக்ட்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இப்ப நியூ டீச்சிங் மெத்தட், ஓல்டு டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல காசு, எஃபெக்ட்ன்னு ஒரு 2 நம்ம சொல்லுவோம். ஓகே. ஒரு கிளாஸுக்கு நியூ டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன். ஒரு கிளாஸ்க்கு ஓல்டு டீச்சிங் மெத்தட் பண்ணுவேன். அதே டீச்சர் தான் நடத்துவாங்க. அதே சிலபஸ் தான் நடத்துவாங்க. பட் அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாம் வச்சு பார்ப்பேன். அதுதான். அப்புறம் எனக்கு பெஸ்ட்டா எது இருக்குன்னு தெரியும். அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். கேஸ் ஸ்டடி மெத்தடுங்கிறது ஒண்ணுத்தையும் இன் டெப்த்தா நம்ம படிக்கிறத கேஸ் ஸ்டடி. இங்க என்ன குடுத்திருக்காங்க? ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் a ரிலேட்டிவ்லி அப்ஜெக்டிவ் வே ஆஃப் ஸ்டடியிங். இந்த ஆப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ் நம்ம 2 சொல்லுவோம். ஆப்ஜெக்டிவ்னா என்னன்னா, ப்ரூவனான ஒண்ணு. நம்ம கரெக்ட்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது ஆன்சர் வரப்போகுது நமக்கு. ஆனா சப்ஜெக்டிவ்ங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நான் பண்ற விதம் இருக்கு. அது அப்சர்வேஷன், சர்வே மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட்ல அது மாறக்கூடும். பட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் கரெக்ட்டா வரும் நமக்கு. ஓகே. கொஞ்சம் இத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, "The article of the Constitution of India provides for equality before the law or equal protection of laws within the territory of India." ஆர்டிகல் 14 நம்ம அங்கேயே பார்த்தோம். அதே கொஸ்டின் திருப்பி வருது. ஈக்குவாலிட்டி பத்தி நமக்கு இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்தது, ஸோ ஆர்டிகல் 14 வந்து எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல் இன் த ஐஸ் ஆஃப் லா சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது? ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஆர்டிகல் 80 வந்து கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 90 வந்து டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பத்தி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் இதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எது சொல்லுது? ஆர்டிகல் 14. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் டசன்ட் டைரக்ட்லி கன்சர்ன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்? இந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல எஜுகேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். பிளானிங் ப்ராசஸ் பத்தி இருக்கும். பட்ஜெட்டிங் இருக்கும். அப்ஜெக்டிவ் இருக்கும். பிளானிங் இருக்கும். கரிக்குலம் டெவலப்மெண்ட் எதுக்கு அந்த இடத்துல தேவைப்பட போகுது? அது தனி டிபார்ட்மெண்ட். ரைட்டா? ஸோ எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட்ல இல்லாதது அது. நெக்ஸ்ட், மேட்ச் கரெக்ட்லி த ஆக்ட்ஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் இயர்ஸ். இதுவும் வந்து நம்மளோட ஜெனரல் நாலேஜ் தான். நம்ம தான் இந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், கிரிமினல் லா ஆக்ட், இந்த ஆக்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. விமன், கேர்ள்ஸ் இது நிறைய வருது நான் பார்த்த வரைக்கும். அதை கொஞ்சம் நிறைய படிச்சுக்கோங்க. இந்த ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் எல்லாம் நம்ம இங்க போட்டிருக்கோம். ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் எப்போ வருது? 1976ல வருது. ரைட்டா? அப்புறம் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961ல வருது. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 2017ல வருது. கிரிமினல் லா ஆக்ட் 2013ல வருது. ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரைட்? இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த விமன், இது லேடீஸுக்கு நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே. அடுத்தது கொஞ்சம் குயிக்கா போயிடலாமா? இப்ப நம்ம நெக்ஸ்ட், மேட்ச் கரெக்ட்லி த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வித் தேர் கரஸ்பாண்டிங் நேம்ஸ். இதை கொடுத்துருக்காங்க. டால்டன் பிளான், குவின்சி சிஸ்டம், ஸ்கவுட்டிங் ட்ரைனிங், வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அடிக்கடி வர்றது கிடையாது. இந்த டால்டன் பிளான் மட்டும் அடிக்கடி வரும். இது எல்என் பார்கஸ்ட் பண்ணது. மத்ததெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி வர்றது கிடையாது. பட் இது கொஞ்சம் இந்த பேரோட நம்ம தான் கனெக்ட் பண்ணி இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப டால்டன் பிளான் எல்என் பார்கஸ்ட் பண்ணியிருக்காரு. இது 1914 யுஎஸ்ஏல. ரைட்? இவங்க சொன்னது எதுனா ப்ராக்ரசிவ் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. ஓகே. டால்டன் பிளானை பொறுத்தவரைக்கும் 3 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் சிஸ்டம், அசைன்மெண்ட் சிஸ்டம், லெபார்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. யுனெஸ்கோவோட 4 பில்லர்ஸ் ஆஃப் லேர்னிங் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெல்லர் கமிஷன் ரிப்போர்ட்னு வரும். ஓகே. லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லிவ் டுகெதர்னு சொல்றது. லேர்னிங் டு பி 4வது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனெஸ்கோவோட 4 பில்லர்ஸ் ஆஃப் லேர்னிங். இது டெல்லரோட கமிஷன் ரிப்போர்ட்ல வர்றது. ரைட்டா? அப்புறம் குவின்சி சிஸ்டம்ன்றது யுஎஸ்ஏ, அதுவும் ப்ராக்ரசிவ் எஜுகேஷன் பத்தி வர்றது. அப்புறம் ஸ்கவுட்டிங் ட்ரைனிங்கும் ராபர்ட் பவுல் பவல் பண்றது.
கேரக்டர் அண்ட் சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷனும் ஃபவுண்டர் வந்து ஸ்டெய்னர், 1919ல வர்றது விஸ்டம் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஸோ இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது ஃபிலாசபி பேர் ஆந்த்ரோபோசோஃபின்னு பேர். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆந்த்ரோபோசோஃபி எதுக்கு எம்பசைஸ் பண்ணுது? ஸ்பிரிச்சுவல் growth, மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next, accession. Flipped learning aims at having pupils complete readings at home and work on live problem solving during class time. Flipped learning is in line with the traditional method where teacher engagement of the student is dominant. இது ஒண்ணுமே இல்லை. ஃபிளிப்டு லேர்னிங்னா என்னன்னா, இப்போ மெட்டீரியலோ வீடியோவோ என்ன பண்ணுவாங்க, பசங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு வீட்டில் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் டே அது ரிலேட்டடா டிஸ்கஷன் கிளாஸ்ல நடக்கும். அவ்வளவுதான். இது பேர் தான் ஃபிளிப்புன்னு சொல்லி. ஃபிளிப்புனா என்ன? தலைகீழ மாறி இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெத்தடே தலைகீழ இருக்குது. ஸோ வந்து இங்க ட்ரூ. ஃபிளிப்டு லேர்னிங் எய்ம்ஸ் அட் ஹேவிங் பியூப்பிள்ஸ் கம்ப்ளீட் ரீடிங்ஸ் அட் ஹோம் அண்ட் ஒர்க் ஆன் ஒர்க் ஆன் லைவ் ப்ராப்ளம். சாரி, லிவ் ப்ராப்ளம் அதாவது தப்பாயிடுச்சு. லைவ் ப்ராப்ளம் சால்விங், ஒர்க் ஆன் லைவ் ப்ராப்ளம் சால்விங் டியூரிங் டைம். லைவ் ப்ராப்ளம் சால்விங் டியூரிங் டைம். ஓகே, இதை பிரிச்சு படிக்கணும். Flipped learning aims at having pupils complete readings at home and work on live problem solving during class time. ரைட்டா? இப்போ புரிஞ்சிடும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து choose the right matches among the schools of psychology corresponding the names of psychologists. இது ரைட் அமாங் தி நாட் எல்லாம் கொடுக்கல. ஸோ யாருன்னு மட்டும் பார்க்கணும். இந்த அனாலிட்டிக் சைக்காலஜி கால் ஜங் பண்ணியிருப்பாரு. ஸோ இது தப்பு. ஆல்ஃபர்ட் எட்லர் தப்பு. ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜி கால் ராஜர், இது ரைட். இண்டிவிஜுவல் சைக்காலஜி இதுவும். பிஹேவியரல் சைக்காலஜி வாட்சன் பண்ணியிருப்பார். எதுவுமே எனக்கு தெரியலனா கூட பிஹேவியரிசம் வந்தாலே வாட்சன் வந்துடும். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம், ஜேபி வாட்சன் தான். ஓகேவா? அது யாருன்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தேவைதான் நமக்கு. அடுத்தது ஸோ ஃபிளிப்டு லேர்னிங் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜி, அனாலிட்டிக்கல் சைக்காலஜி கால் ஜங் பண்ணியிருப்பாரு. ஓகே, இது ரொம்ப உள்ள போக வேண்டாம். அந்த தியரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு தியரி அது. அடுத்தது ஹியூமானிஸ்டிக் சைக்காலஜி கால் ராஜர்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாரு? நம்மளோட செல்ஃப் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இண்டிவிஜுவல் சைக்காலஜி ஆல்ஃபர்ட் ஆட்லர் பண்ணியிருப்பாரு. இண்டிவிஜுவல். ஓகேவா? இதோட கீ கான்செப்ட்ஸா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரைவிங் ஃபார் சுப்பீரியாரிட்டி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இதுவும் நம்மளோட செல்ஃப் க்ரோத் மாதிரி. இண்டிவிஜுவல் யூனிக்னஸ் அண்ட் சோஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இண்டிவிஜுவல் சைக்காலஜி. அடுத்த பிஹேவியரல் சைக்காலஜி வாட்சன் சொல்லியிருப்பார். ஓகே, பிஹேவியரிசம் வந்தாலே இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், இந்த வேர்டு கண்டிஷனிங் இதெல்லாம் வரும் பிஹேவியரிசம். ரைட்டா? அனாலிட்டிக்கல் சைக்காலஜி கால் ஜங், ஹியூமானிஸ்டிக் கால் ராஜர்ஸ், இண்டிவிஜுவல் ஆல்ஃபர்ட் ஆட்லர், பிஹேவியரல் வாட்சன். அட்லீஸ்ட் அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தியரிங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய தியரிஸ் ஆக்சுவலி. அடுத்தது கொஸ்டின். அடுத்தது வந்து which article has came into effect on 1st April 2010 along with the right to children to free and compulsory education. எப்போ வந்து ஆர்டிகல் 21A வந்துச்சு. நிறைய கொஸ்டின் சுற்றி இதே தான் வருது. அடுத்தது மேட்ச் கரெக்ட்லி த லேர்னிங் தியரிஸ் வித் தேர் கரஸ்பாண்டிங் சைக்காலஜிஸ்ட். அகெயின் இந்த சைக்காலஜிஸ்ட் எத்தனை தடவை பார்த்துட்டோம். இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இல்லையா? இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் யாரு பண்ணா? இவான் பாவ்லோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைட் லேர்னிங் அங்கேயும் பார்த்தோம் இதே கொஸ்டின். அதே தான் இங்கே வந்து போலர். ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர், ட்ரையல் அண்ட் எரர் தாண்டெக். இதே 4 பேர்து நம்ம முதலையும் ஒரு தடவை பார்த்துட்டோம். ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங் இவான் பாவ்லோ, இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அசோசியேட்டிவ் லேர்னிங் இதுதான் இந்த டாக் போன் சொன்னேல அது. ஓகேவா? இன்சைட் லேர்னிங் போலர், ஆஹா மூமெண்ட், உடனே அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஆப்ரண்ட் கண்டிஷனிங் பிஎஃப் ஸ்கின்னர், இதுவும் பிஹேவியரிசம் தான், ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தான். ஆனா இங்க ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்டோட பிளே இருக்கும். ட்ரையல் அண்ட் எரர்னா ட்ரையல் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. அது தாண்டெக் சொல்லியிருக்காரு. ரைட்டா? அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸுக்கு இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யஷ்பால் கமிட்டி, இந்த யஷ்பால் கமிட்டி இது 2009ல வரும். ஆனா யஷ்பால் கமிட்டி லேர்னிங் வித்தவுட் பேர்டன், லேர்னிங் ஓகேவா, அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்காக 1993 ஒன்று வரும். அது ஸ்கூல் கமிட்டி, ஸ்கூலுக்காக. ஓகே, லேர்னிங் வித்தவுட் பேர்டன், குழந்தைங்க இந்த இதை குறைக்கணுன்றதுக்கு நிறைய கன்ஸ்ட்ரக்டிவிசம் கொண்டு வரணும், பசங்களை யோசிக்க அந்த மாதிரி கொண்டு வரணும். ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி அப்படி 1990ல வரும். இது எதுக்கு வரும்னா 1986 ரிவ்யூ பண்றதுக்காக வர்றது ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி. நேஷனல் நாலேஜ் கமிஷன் 2005ல வரும். சாம் பிட்ரோடா அவர் தலைமையில வரும். அப்புறம் 2007ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2009ல, அது மாதிரி ஒரு 3 இயர் இருக்குது.
அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான் 2001 to 2002. இந்த இயர் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் 1990 தான் வருது. அதுக்கப்புறம் சர்வ சிக்ஷா அபியான் வருது. அதுக்கப்புறமா நேஷனல் நாலேஜ் கமிஷன் வருது. யஷ்பால் கமிட்டி ஹையர் எஜுகேஷன். இந்த இடத்துல ஹையர் எஜுகேஷன் இவங்க கொடுத்ததுனால 2009 வருது. அப்படி இல்லைன்னா 1993 யஷ்பால் கமிட்டி ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும். ரைட். அடுத்தது யூடிஹெச்ஆர் வாஸ் அடாப்டட் பை த யூஎன் ஜெனரல் அசம்பிளி. திரும்பியும் இந்த கொஸ்டின் நம்ம படிக்கிறோம். யூடிஹெச்ஆர் அங்கேயே ஒரு இடத்துல பார்த்தோம். 1948 10th டிசம்பர். யூடிஹெச்ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு? எது வந்து கரெக்டா பேரா இருக்கு? இது நம்ம அகைன் கொடுத்துருக்காங்க. 1948 to 49 யாரு? யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். இது ராதாகிருஷ்ணன் தலைமையில வருது. இது ரைட்டு. 1954 to 56 செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். 1954 to 56ல வந்து செகண்டரி எஜுகேஷன் இல்ல. 52 to 53லயே அது வந்துரும். அதனால இது தப்பு. ஓகே. 1917 to 79 சாட்லர் கமிஷன். இது ரைட். சாட்லர் கமிஷன் எது வருதுன்னா கல்கட்டா கமிஷன் சொல்லுவோம் இதை நம்ம. கல்கட்டா தான் முதல்ல வர்றது. ஓகே. நம்மளோட யூனிவர்சிட்டியே ஃபர்ஸ்ட் வர்றது கல்கட்டா கமிஷன். ஓகே. 1950ஸ்லயே 1960ஸ்ல வரும். ஓகே. கிட்டத்தட்ட 1964 கிட்ட வரும் அது. இல்ல நான் தப்பு பண்றேன். இந்த இதுல வரும். ஓகேவா? கல்கட்டா தான் ஃபர்ஸ்ட்னு வரும். நம்ம மேக்னா கார்ட்டா வரும். மேக்னா கார்ட்டா எஜுகேஷன் வர்றது ஃபர்ஸ்ட் வர்றது. ஓகேவா? 1864ல வர்றது. 18ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் கமிஷன் நமக்கு கல்கட்டா தான். அதுக்கப்புறம் அப்பயே தான் மெட்ராஸ்ல, டெல்லியில எல்லாம் 3 வரும். நமக்கு யூனிவர்சிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். 1968 to 70 இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இதுவும் 1968 to 60 கிடையாது. இது கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66. 64 to 66 கோத்தாரி கமிஷனை தான் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்றோம். அப்பனா இதுவும் தப்பு. ஓகேவா? இது 52 to 53 இது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், முதலியார் கமிஷன் சொல்றோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். இந்த ஒரு 4, 5 கமிஷனை தான் பிரிச்சு அங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ அந்த கமிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 1950 இது நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? யூடிஹெச்ஆர் எப்போ வந்துச்சு? அதுதான் இருக்கு. ஸோ 1948 to 49 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ராதாகிருஷ்ணன் தலைமையில வருது. இது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952 to 53. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 54 to 56 கிடையாது. ஓகே. அப்புறம் 1968 கிடையாது இது. இது கோத்தாரி கமிஷன் 1964 to 66 வரும். இதை தான் நம்ம இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவோம். இவங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பார்ப்பாங்க கோத்தாரி. ரைட்டா? ஸோ அதுதான் இங்க இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். One of the major objective of RMSA scheme is to achieve universal retention by the year 2020ல. இதுவும் நம்ம அங்க பார்த்தோம். RMSA அப்படியே இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபுல்லா எடுத்தீங்கன்னா அதுல நல்ல மார்க் எடுத்துடலாம். Okay, அடுத்தது மேட்ச் கரெக்ட்லி த ஆத்தர்ஸ் வித் தியர் கரஸ்பாண்டிங் ஒர்க்ஸ். அகெயின் இது வந்துருச்சு. இப்ப யார் யார் பண்ணியிருக்கா? மேட்ச் பண்ணணும். இது ரசில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட். இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. 1, 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட். இந்த ரூசோ இவங்க எல்லாமே வெஸ்டர்ன் திங்கர்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல வரவங்க. இவங்க கொஞ்சம் நம்ம பிலாசபியோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அடுத்தது ஜீன்ஸுக்கு ரூசோ வந்து சோஷியல் கான்ட்ராக்ட். ரசில் வந்து அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட். இது சோஷியல் கான்ட்ராக்ட். இந்த ஃப்ராய்பிள் இவரத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் ஆஃப் மேன். மரியா மாண்டசரி அப்சார்பன் மைண்ட். ஓகே. இதுல ஏதோ ஒண்ணு மரியா மாண்டசரி அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்சார்பன் மைண்ட் இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து எல்லாமே படிக்க முடியாது. 1, 2 ஞாபகம் வச்சுதான். ரைட்டா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஐஎஸ்னா ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது ரைட்டு. இது தப்பு. இது தப்பு. ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நெட்வொர்க். இதுவும் ரைட்டு. இது 2 நமக்கு ரைட்டுன்னு தெரிஞ்சோன்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே. இங்க ஆர்எம்எஸ்ஏ பத்தி இருக்கு. இங்க அனாலிசிஸ் ஆஃப் மைண்ட், ரூசோ அது அவங்களது இருக்கு. நெக்ஸ்ட் ஜிஐஎஸ்ங்கிறது ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம். இது யூஸ்டு டு கலெக்ட், ஸ்டோர், அனலைஸ் பண்றதுக்கு உதவுது. டிபிடின்னு சொல்றது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். ஓகே. கவர்மெண்ட் ஸ்கீம் வேறு சப்சிடிஸ் ஒரு பெனிஃபிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ற இடத்துல இருக்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். ஜிபிஆருங்கிறது கவர்மெண்ட் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் இல்ல ரீடிசைனிங். அந்த இடத்துல வருது ஜிபிஆர்னு சொல்றது. ஓகே. ஸோ அது என்னன்னு பார்த்து கவர்மெண்ட் ப்ராசஸிங் ரீஇன்ஜினியரிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா வர கொஸ்டின்ஸ். அது எஜுகேஷன் ரிலேட்டடா கிடையாது. அது காமன் கொஸ்டின்ஸ். Next, the Digital India Initiative focusing on specific aspects of transforming India into the digitally empowered nation were built upon dash pillars, 9 pillars. ஓகே. இதுவும் கொஞ்சம் ஒரு இந்த இனிஷியேட்டிவ் எத்தனைன்றது
9 அது என்னன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 9 பில்லர்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா. ரைட்டா? இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, டிஜிட்டல் இந்தியா ப்ரோகிராம் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா 1 ஜூலை 2015ல ஸ்டார்ட் ஆகுது. ரைட். டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு டிஜிட்டலி எம்பவர்ட் சொசைட்டி அண்ட் நாலேஜ் எக்கனாமி. Broadband highway, universal access to mobile connectivity, public internet access program, e-governance, e-Kranti, electronic delivery of service, information for all, electronic manufacturing, IT for jobs. Next, early harvest program. இதான் 9 டிஜிட்டல்ல வரும். ஓகே, இது கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். மொத்தம் 9 பில்லர்ஸ் இருக்கு. 2015ல இது ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னலான்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அது. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The free and compulsory and free basic primary education should be provided for all children between the age of 6 and 14 in Varda scheme. The above was recommended by which one of the இந்த வர்தா ஸ்கீம் தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ளூ. இந்த இடத்துல பேசிக் எஜுகேஷன் 1937ல வரும். இவங்க சொன்னது பிரகாரம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்றது சர்ஜன் கமிட்டி ரிப்போர்ட். இது அப்படியே ஒரு 1942ல வரும். இது அவங்க நிறைய செகண்ட் வேர்ல்டு வார் வந்த உடனே அவங்க என்னெல்லாம் இதுக்கு எப்படிலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு யோசிக்கும் போது பண்றது இது சர்ஜன் கமிட்டி ரிப்போர்ட். அடுத்தது வர இந்த மூணுமே ப்ரீ இண்டிபெண்ட்ல வர கமிட்டிஸ் தான். அபார்ட் அண்ட் வுட் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஆர்டிக் கமிட்டி ரிப்போர்ட், வுட் ரிப்போர்ட், இது அர்த்தாக், இது அர்த்திங், இது தப்பு, அர்த்தாக் கமிட்டி ரிப்போர்ட் அது. ரைட்டா? ஸோ அது எல்லாமே அதில் வந்தது தான். அபார்ட் வுட் ரிப்போர்ட் வந்து இதுவும் 1937ல வரும். டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் அர்த்தாக் கமிட்டி 1929ல வரும். பிரைமரி எஜுகேஷன்ல ஏன் இவ்வளோ வேஸ்டேஜ்லாம் ஆகுது, ஏன் பசங்க கண்டினியூஸாக படிக்கலன்றதுக்கு செக் பண்ண வர்றது. நெக்ஸ்ட் வுட் ரிப்போர்ட், வுட்ஸ் டிஸ்பேட்ச்னு சொல்லுவோம். அது 1854ல வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் நிறைய ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தது. நிறைய புதுசாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தது. நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது இதில் தான். மாக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன். இதுக்கப்புறம் தான் 1857ல இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? அடுத்தது, to achieve the goal of universalization of elementary education of satisfactory quality by 2010, select the following scheme with this objective. யார் இதை பண்ணா? யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் ரொம்ப ஈஸி. எஸ்எஸ்சி தானே பண்றாங்க. அவங்க பேஸ்ல தானே ஆர்டிஇ ஆக்ட் வந்துச்சு நமக்கு. ஓகேவா? இதுல ரூசா அமைப்பு இருக்கு. ராஷ்டிரிய உச்தர் சிக்ஷா அபியான் சொல்லுவோம். இவங்க ஹையர் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றவங்க ரூசா அமைப்பு. ஓகே. ஆர்எம்எஸ்சினா ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இவங்க செகண்டரி எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்றவங்க. இந்த சமாகிரா சிக்ஷாங்கிறது 2018 எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன். ரைட். அடுத்தது, ஐடென்டிஃபை த நேம் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் தியரி வேர் ஈச் ஃபேக்டர் இஸ் எக்ஸ்பிளைன் பேஸ்ட் ஆன் த 3D மாடல். இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் தியரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த 3D மாடலுங்கிறது எதுல வரும்னா கில்ஃபர்ட் தியரியில மட்டும்தான் வரும். ஓகே. இந்த மல்டி ஃபேக்டர், ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர், குரூப் ஃபேக்டர், இது எல்லாமே எதுனா ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸை எத்தனை ஆஸ்பெக்ட்ஸா இருக்கு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஸ்பியர்மேன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாரு. ஜென்ரல் ஸ்பெசிபிக் சொல்லுவார். அதுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அதுதான் நம்மள ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கு உதவுது. அதை ஸ்பெசிபிக் ரெண்டா சொல்லுவார். அதான் 2 ஃபேக்டர் தியரி. அதுக்கப்புறம் குரூப் ஃபேக்டர் தியரி. இது எல்லாமே இது கொஞ்சம் நேம் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எது வேணா உங்களுக்கும் கேட்குது. ரைட்டா? ஸோ மல்டி ஃபேக்டர் ஜேபி கில்ஃபோர்ட் இவர் தான் சொல்றது 3D மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். டைஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3D மாடல்னா அதுதான். ஆப்ரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு 180 இருக்கும். இப்போ 180 ஃபேக்டர்ஸ்ல நம்ம இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. ஓகே. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஒன்று ஜாயின் ஆகும். 180 ஃபேக்டர்ஸ். இனிஷியல்ல 120 இருந்துச்சு. அப்புறம் 150 ஆகும். இப்போ 180 ஃபேக்டர்ஸ். இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மல்டி ஃபேக்டர் தியரி டஸ்டன் சொல்றாரு. மல்டி ஃபேக்டர் நமக்கு இத்தனை இருக்கு. பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் மொத்தம். ஓகேவா? 7 பிஎம்ஐன்னு சொல்லுவோம். இவர் சொன்னதுல மொத்தம் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 தான் இவர் சொல்லியிருக்காரு. மொத்தம் 7 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெர்பல், வேர்ட் ஃப்ளூயன்சி, நம்பர் ஃபெசிலிட்டி, ஸ்பேஷியல் எபிலிட்டி, அசோசியேட்டிவ் மெமரி, பர்செப்சுவல் ஸ்பீட், ரீசனிங். இது எல்லாமே இவர் சொன்னது. ஓகே. தஸ்டன் சொன்னது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மல்டி ஃபேக்டர் தியரி. ஒரிஜினலா 7 ஃபேக்டர், இப்ப 2 ஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனிங்லேயே ஆட் ஆயிருக்கும். ஓகே. ரீசனிங் இருக்கு இல்லையா, இதுலயே வந்து இண்டக்டிவ், டிடக்டிவ் ஆட் பண்ணி இப்போ 9 சொல்றோம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஸ்பியர்மேன். தஸ்டன் வந்து 7 பிரைமரி. ஸ்பியர்மேன் வந்து 2, சார்லஸ் ஸ்பியர்மேன் 1904ல சொல்றாரு. ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக்னு 2 சொல்றாரு. ஓகே. நம்ம ஒரு குழந்தையால யோசிக்க முடியுது, நல்லா பண்ண முடியுது, மேக்ஸ் நல்லா பண்ணுது. ஒரு ஜென்ரல் ஃபேக்டர் வந்து எல்லா இன்டெலிஜென்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர்னு 2 சொல்றாரு. அடுத்தது குரூப் ஃபேக்டர். டஸ்டன் சொல்ற சைக்காலஜிஸ்ட் டஸ்டன் சொல்றாரு. குரூப் ஃபேக்டர்னா இத்தனை குரூப், இதுல 1, 2 சேர்ந்து கூட ஒரு குழந்தைக்கு இருக்கும்.
இது இப்படி தனித்தனியா இருக்கணும்னு இல்ல. குரூப்பா கூட இருக்கும். அதான் அவர் சொல்றது. ஓகே. வெர்பல், ஸ்பேஷியல், நியூமெரிக்கல், மெமரி, வேர்ட் ஃப்ளூயன்சி, இண்டக்டிவ், டிடக்டிவ், பெர்செப்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஓகே. குரூப் ஃபேக்டர் தியரி. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து வாட் டஸ் ஆண்ட்ரோகினஸ் ரெஃபர்ஸ் டு காம்பினேஷன் ஆஃப் மெஸ்குலின் அண்ட் ஃபீமேல் ட்ரெய்ட்ஸ். 2மே இருக்கும் இல்லையா? ஒரு விமனுக்குள்ள 2மே இருக்கும். மஸ்குலின் இந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ் இருக்கிறது, அது எல்லாமே சேர்க்கறது தான் நம்ம ஆண்ட்ரோஜினோஸ் நம்ம சொல்றோம். ஓகே. காம்பினேஷன். எ பர்சன் போசஸ் போத் மஸ்குலின் ஃபெமினின் பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருந்தா நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆண்ட்ரோஜினின்னு சொல்றோம் அவங்களுக்கு. கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது சாண்ட்ரா பெம். ஓகே. ஸோ ஆண்ட்ரோஜினஸ் பர்சன் எப்படி இருக்காங்க? அசெப்டிவ், ட்ரெடிஷ்னலி மஸ்குலின் ட்ரைட், கேரிங் அண்ட் எம்பத்தட்டிக்கா இருப்பாங்க, ஃபெமினின் ட்ரைட் தான் நம்ம சொல்றோம். ஸோ மஸ்குலின்னா ஐ மஸ்குலினா இருக்கிறது, லோ ஃபெமினின் ட்ரைட் இருந்தால் மெஸ்குலின் சொல்லுவோம். ஃபெமினின்னா ஐ ஃபெமினின், லோ மெஸ்குலின் அப்படி இருந்தாங்கன்னா ஃபெமினின் சொல்லுவோம். ஆண்ட்ரோஜினஸ்னா என்ன? ஐ இன் போத் மெஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டுமே இருந்தால் ஆண்ட்ரோஜினஸ் சொல்லுவோம். அன்டிஃபரன்ஷியேட்டட்னா லோ இன் போத் இருந்தால் அன்டிஃபரன்ஷியேட்டட் சொல்லுவோம். ஓகே. அதுதான் இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம், ஆண்ட்ரோஜினி. இதுவே இதெல்லாம் புதுசா வந்து இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வை ஆண்ட்ரோஜன் இஸ் கன்சிடர்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்ட். இப்போ லீடர் ஹூ இஸ் ஸ்ட்ராங் மஸ்குலின் ட்ரேட், பட் ஆல்சோ கேரிங் அண்ட் இமோஷனல் இன்டெலிஜென்டா ஃபெமினின் ட்ரேட், அதே மாதிரி இருக்கும்போது இன்னும் பர்சனாலிட்டி ஒரு ஹெல்தியரா இருக்கும்ன்றது சொல்லிட்டு. அடுத்தது, which one of the following is a type of learning that allows learners to utilize the ability to learn both face to face and online? blended learning. face to face ஆன்லைன் ரெண்டும் சேர்ந்து பேர் blended learning சொல்லுவோம். இ லேர்னிங் கிடையாது, மொபைல் லேர்னிங் கிடையாது, டிஸ்டன்ஸ் லேர்னிங் கிடையாது. ரைட்டா? அதுதான் இங்க நம்ம சொல்லியிருக்காரு. இ லேர்னிங் கிடையாது, மொபைல் லேர்னிங் வெறும் மொபைல் டிவைஸ்ல படிக்கிறது. ஓகே. பிளெண்டட் லேர்னிங்ல ரெண்டுமே இருக்கும், கிளாஸ் ரூமும் இருக்கும், ஆன்லைன் லேர்னிங்கும் இருக்கும். நெக்ஸ்ட், which of the procedure is the proper one to follow while creating a institution plan பண்றதுக்கு? சர்வே, ப்ரிப்பேர் பிளான் அண்ட் ப்ராஜெக்ட், எக்ஸிக்யூட், இவாலுவேட். ஒரு நிறுவன திட்டம். ஓகே. ஒரு நிறுவன திட்டத்தை உருவாக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எது சரியானது? சர்வே பண்ணுவோம், பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் பண்ணுவோம், எக்ஸிக்யூட், இவாலுவேட். இது ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான், இது எங்கன்னு எடுத்ததெல்லாம் கிடையாது. அடுத்தது, which one of the following approach would be better considering the country's future development? ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அப்ரோச் கரெக்டா இருக்கும்? மேன் பவர் அப்ரோச். ஓகே. இது ஏன்றதும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வேனா நீட்ஸ் அசஸ்மெண்ட், அதை பத்தி இங்க இருக்கு. ஸோ அது ஜென்ரல் படிச்சா தெரிஞ்சிடும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ரோச்னா மேன் பவர் அப்ரோச். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பெனிஃபிட் அப்ரோச்னா வெறும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணணும். எஜுகேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பேசுறோம். எஜுகேஷன் ப்ராஃபிட்டா வருமா, அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மேன் பவர் அப்ரோச்ங்கிறது எஜுகேஷன் எப்படி பிளான் பண்ணும்? பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் நீட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஹவு மெனி இன்ஜினியர்ஸ்? இப்போ என்னென்ன ஒர்க் ஃபோர்ஸ், நம்ம மேன் பவர்னா எப்படி வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸா யூஸ் பண்ண முடியும்? மெயினா சொன்னா மேன் பவர் அதுக்குள்ள சேருமா? லிங்க் எஜுகேஷன் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட லிங்க் பண்ணதா இருக்கணும்ன்றது இவங்க சொல்றது. ஓகே. நெக்ஸ்ட், சோஷியல் டிமாண்ட் இருக்கு. எஜுகேஷன் பிளானிங் பேஸ்ட் ஆன் பப்ளிக் டிமாண்ட்னா சோஷியல் டிமாண்ட்னு அர்த்தம். டிசிஷன் மேக்கிங்னா ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு டிசிஷன்ஸ் ஆர் மேட் இன் பிளானிங். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் நம்மளது மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது மேன் பவர் ரிசோர்ஸ் நீட்ஸ் அக்யூரேட் ப்ரிடிக்ஷன். ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். அப்புறம் SUPW is a central part of school curriculum is based on the recommendation of ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி. இந்த கமிட்டி பேர் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த SUPW பண்ணது இவர். சர்ஜன் கமிட்டி நம்ம பார்த்தோம், 1940s வருது இல்லையா? கோத்தாரி கமிட்டி ஃபுல்லா இது வரும். பக்தவச்சலம் கமிட்டியும் இதுல வந்தது தான். ஓகே. எக்ஸாம்ஸ்ல கொண்டு வருவாங்க பக்தவச்சலம் கமிட்டி. SUPW பத்தினா சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் பத்தி யார் கொண்டு வந்தா? 1977ல ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி கொண்டு வராங்க. சர்ஜன் கமிட்டி 1944ல ஒரு பிளான் ஆஃப் எஜுகேஷன் ரெடி பண்ணுவாங்க. அப்பயும் சொல்லியிருப்பாங்க 6 to 14 இயர்ஸ் பண்றது இல்லையா? ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வரணும். கோத்தாரி கமிஷன் நமக்கு தெரியும், 1964 to 66 கொண்டு வராங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நேஷனல் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் லிங்க் ஆயிருக்கணும். அதே மாதிரி 10+2+3 பேட்டர்னை யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா இவங்க தான். ஓகே. ரெக்கமெண்ட் பண்றது இவங்க தான். அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே 1986 அது மாதிரி தான் வரும். அப்புறம் கமிஷன் ரெக்கமெண்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னா இது. அப்புறம் பக்தவச்சலம் கமிட்டி, பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்திருக்காரு 1960ஸ்ல. இவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுக்கு பண்ணியிருக்கிறது, ஸ்ட்ரென்தனிங் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். ரைட்டா? ஸ்டேட் லெவல் எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணது பக்தவச்சலம் கமிட்டி. ரைட். நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது, the modern vocational guidance began in which year and who was considered the father of vocational guidance? 1998ல ஃப்ராங்க் பாசன்ஸ்.
இந்த வொகேஷனல் கைடன்ஸே ஃபாதர் ஆஃப் வொகேஷனல் கைடன்ஸ் யாருன்னா ஃப்ராங்க் பேசன். எப்போ பண்ணாரு? 1908ல. இது கொஞ்சம் ஒகேஷனல்க்குன்னே நமக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் நமக்கு ஒரு டாபிக் அங்க குடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இது தேவைப்படுது. ஃபாதர் ஆஃப் வொகேஷனல் கைடன்ஸ். ஓகே. இவர் வேற என்னலாம் பண்ணியிருக்காரு? இன் 1908ல ஃப்ராங்க் பெரி எஸ்டாப்ளிஷ் வொகேஷனல் பியூரோ ஆஃப் போஸ்டன் ஓப்பன் பண்றாரு யுஎஸ்ஏல. அவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் 1909ல ஃபேமஸ் புக் பப்ளிஷ் பண்றாரு. ஓகே. ப்ரொபோஸ்ட் ட்ரைட் அண்ட் ஃபேக்டர் தியரி ஃபார் வொகேஷனல் கைடன்ஸ். ஸோ இது கொஞ்சம். அடுத்தது. நெக்ஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசஸ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுங்கிறது என்னன்னா ஆன் கோயிங்கா இருக்கும். அப்பப்போ நடக்கிறதுக்கு நம்ம உடனே உடனே ஃபீட்பேக் கொடுப்போம். அதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எண்டில் பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்டல் பர்பசஸ் பண்றது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அதில் ஸ்காலஸ்டிக்கும் இருக்கும், போஸ்ட் ஸ்காலஸ்டிக்கும் இருக்கும். படிக்கிற அகாடமிக்கும் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். அது கண்டினியூஸ் சிசிஇ மெத்தட். செல்ஃப் அசஸ்மெண்ட் அவங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறது. இங்க மந்த்லி டெஸ்ட்டுங்கிறது அப்பப்போ பண்றது. அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்க போறோம். எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதை வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ல சேர்றது. அதுவே பெரிய லெவல்ல பண்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம இதுல சம்மேட்டிவ்ல செய்யறோம். அடுத்தது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டசன்ட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் அ கவுன்சிலர். இப்போ கவுன்சிலர் எப்படி இருப்பாங்க? இது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நமக்கு இருக்கு. அதுல வர்றது இது. ஒரு கவுன்சிலர் எப்படி இருக்கணும்? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். அவங்க எதனா நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்கன்னா கவுன்சிலிங், கவுன்சிலர் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சிலர், கவுன்சிலிங் 2 பேர். கவுன்சிலர்னா கவுன்சிலிங் கொடுக்குறவங்க. கவுன்சிலிங்னா வரவங்க கவுன்சிலிங் நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்றத கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும். டாலரன்ஸ் இருக்கணும். வாலண்டரி இருக்கணும். செல்ஃப் க்ரூமிங்க்கு ஹெல்ப் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டசன்ட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் அ கவுன்சிலர். அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடாது. கவுன்சிலிங் சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கணும். அதுதான் அவங்க சொல்றது. இது கொஞ்சம் கவுன்சிலிங் பத்தி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நமக்கு இருக்கு. ரைட்டா? கைடன்ஸ், கவுன்சிலிங் 2த்த பத்தியும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ செல்ஃப் க்ரூமிங். கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். வாலண்டரி. செல்ஃப் க்ரூமிங் ரெஃபர்ஸ் டு பர்சனல் அப்பியரன்ஸ் ஆர் செல்ஃப் கேர் பத்தி இருக்கிறது. அந்த இடத்துல அது கிடையாது. எத்திக்கல் பிரின்சிபல்ல கிடையாது. ஓகே. கவுன்சிலிங்னால எப்படி இருக்கணும்? கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும். அவங்களுக்கு தோணுனத பண்ணக்கூடாது. அவங்க சொல்றவங்க கிட்ட அவங்களையே யோசிக்க வச்சு அவங்கள சரிப்படுத்துறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் த ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் லேயர் டெப்ளீஷன் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். அதே மாதிரி நமக்கு ட்ரோபோஸ்பியர்லயே ஓசோன் இருக்கும். ஒரு 10% ஓசோன் நமக்கு ட்ரோபோஸ்பியர்ல இருக்கும். ஆக்சுவலா ட்ரோபோஸ்பியர்ல இருக்க ஓசோன் வந்து நமக்கு கெடுதி. அந்த O3 வந்து நமக்கு கெடுதி. அது ஒரு வகையான பொல்யூஷன் உண்டு பண்ணும். ஏர் பொல்யூஷனை. ஓகே. ட்ரோபோஸ்பியர் செகண்டரி பொல்யூட்டன்ஸா இருக்கும் அது. நமக்கு பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன் 2 இருக்கு. இதுல இது செகண்டரி பொல்யூட்டன். நெக்ஸ்ட் மேல இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் வந்து ஆக்சுவலா இது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது குளோபல் வார்மிங்ல இருந்து. இல்லையா? ஓசோன் லேயர் இருக்கு. அதுல நம்ம பாதுகாக்குது. ஸோ இது குளோபல் வார்மிங் நடக்குது. நெக்ஸ்ட் இதுல நம்ம படிச்சிருக்கோம்ல ஓசோன் அதனால டெப்ளீட் ஆகுது. அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோ. இன் இந்தியா த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இஸ் ப்ரொவைடட் அப் டு த ஏஜ் ஆஃப் 14. ஏன்னா 6 to 14 இயர்ஸ் தானே. ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. 6 to 14 இயர்ஸ் தானே. ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் 125 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் 50 to 75 கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் 76 to 125 கொஸ்டின்ஸ் ஒரு வீடியோல இருக்கும். ஸோ மொத்தமா 3 வீடியோ நம்ம இப்போ 2023 நம்மளோட கொஸ்டின் பேப்பரை வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நம்ம எடியோம் அகாடமியில டிஓக்கு நம்ம கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 2 மந்த்ஸாவே நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை எக்ஸாம் நியர்பையா இருக்கு, இப்போ வாங்க முடியலன்னா ஒரு தடவை பாருங்க. நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே இப்போ நம்ம இதுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸ்டாண்டர்டா டெஸ்ட் சிபிடி மோட்ல இருக்கும். பைலிங்குவலா கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நான் ஜாயின் பண்றேன் மேம், இப்போ இருக்கிற கம்மினால கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஆப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். நம்ம ஆப்ல இருக்கு. நீங்க அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இந்த 1 வீக் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா படிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.